கோர்ஸ் இன்னைக்கு ஹெச்ஆர்பி கிச்சன் அண்ட் டிப்ஸ் சேனலில் நம்ம ரொம்பவே சிம்பிள் அண்ட் குயிக்காக செய்யக்கூடிய கருவேப்பிலை கொத்தமல்லி ரைஸ் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து தேவையான பொருள் என்னென்னா, ஆல்ரெடி எங்கள் வீட்டில் இந்த மசாலா வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். தனியா 1/2 ஸ்பூன் தனியா, மிளகு, ஜீரகம், எள்ளு, வெந்தயம் அண்ட் தென் காரத்துக்கு ஏற்ற காஞ்ச மிளகாயை லேசாக வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதோடு சேர்த்து தாளிப்புக்கு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, காரத்துக்கு ஏற்ற காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கருவேப்பிலை ரைஸ். கருவேப்பிலை தான் வந்து நிறையா இருக்கணும், கொத்தமல்லி வந்து கம்மியாக தான் இருக்கணும். இதுக்கு வந்து நம்ம முழுக்க நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க, ரொம்ப ஹெல்த்தியாக அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ரெசிபி வந்து எப்படி செய்கிறது அப்படின்றத பார்ப்போம். இதுக்கு ரொம்பவே பெஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நெய் வந்து அட் லாஸ்ட் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். பட் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது வந்து நல்லெண்ணெயில் தான் செய்வேன். ஸோ உங்கள் வீட்டில் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து தாராளமாக செய்யலாம். இது வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. வச்சாச்சு. இது வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா சூடாயிடுச்சு. ஸோ இதில் வந்து நிறைய ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு லேசாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வாசனை வருது, கருவேப்பிலை வாசனை. ஸோ இது வந்து நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டோம். நல்லா அந்த சுருங்கி இலைகள்லாம் ஒரு பதத்துக்கு வரும். அப்போ வந்து இதை நம்ம வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். பார்த்தீங்கன்னா லீவ்ஸ்லாம் வந்து இப்படி அழுத்தினோடனே நல்லா பொலன்னு வரும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா மொறுன்னு இருக்கு பாருங்க. இது பாருங்க, இப்படி வந்த பதத்துக்கு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா இந்த லெவலுக்கு இருக்குது. ஸோ இதே வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அதே அந்த கடாய் சூட்லேயே லேசாக நம்ம கொத்தமல்லியவும் வறுத்து எடுத்துக்கலாம், அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு. இந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு மட்டும் இது லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் வறுக்கும் பொழுது நல்ல ஒரு ஸ்மெல் வந்து பயங்கரமாக இருக்கும். ப்ளீஸ் இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ ப்ளீஸ் பண்ணுங்கள். தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் சூடானதும் இதில் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் இதை போட்டு வதக்கிக்கலாம். இப்போது நம்ம கடலைப்பருப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய், உளுந்து, கடுகு இதெல்லாம் போட்டிருக்கோம். இதெல்லாம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் பொரிஞ்சிட்ருக்கட்டும். நம்ம இந்த பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மசாலா பொடி வந்து ஆட் பண்ணிடலாம். வந்து நம்ம ஆட் பண்ணிப்போம். அந்த எண்ணெயிலே வந்து இது சுருளாக வந்து வதங்கணும். ஸோ நான் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது நல்லெண்ணெயிலே பண்ணும்போது தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த மசாலா வாடை போகிற அளவுக்கு இதில் வந்து நான் சின்ன கப் அளவில் ஒரு 1/2 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுவோம். அந்த பச்சை வாடை போனோடனே இதை சாப்பாட்டை சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் இந்த மாதிரி ஒரு சின்ன கப்பால் ஒரு 1.5 கப் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதித்து லேசாக சுண்டு வந்தோடனே நம்ம வந்து ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்தாச்சு. இதுக்கு வந்து ஜிஞ்சர் கார்லிக் ஊறுகாய் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு இன்னொரு வீடியோவில் நான் போட்டேன். ஸோ ப்ளீஸ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. சூப்பரான கருவேப்பிலை கொத்தமல்லி ரைஸ்க்கான கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.
ஆனால் கருவேப்பிலை கொத்தமல்லி ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு. நீங்கள் நல்லெண்ணெய் கீ 2 வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.